அம்மாவோடது இது 5 lakhs மெச்சூர் ஆகுதுங்க 1ஆம் தேதி. சரிங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே நாங்கள் ஒரு இதுதான் போட்டிருக்கோம். ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் க்ரோயிங்கில் தான் போட்டிருக்கோம். ஓகே. இதில் வந்து இந்த மந்த்லி SWP மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு வீடியோ போட்டிருந்தீங்க, அது கூப்பிட்டாங்க. ஸோ 5 lakhs SW எத்தனை போட்டாக்கா மந்த்லி எவ்வளோ எடுக்கலாம், ஓகே, அதுதான் தெரிஞ்சுக்கலாம் தான் கூப்பிட்டேங்க. ஓகே சார், ஓகே. நான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் என்னங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து ஒரு லாங் டேர்முக்கு அப்புறம் நம்ம தேவைப்பட போகுதுன்னா அதை வந்து நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டு வைக்க போறோம். கரெக்டுங்களா? ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம SWP பண்ணும்போது ஈக்விட்டில இருந்து நம்மளால எடுக்க கூடாதுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹைபிரிட் ஃபண்டும் டெட் ஃபண்டுக்கு வந்துடணும். 2 பக்கெட்டை நம்ம பிரிச்சுட்டுங்க. சோ நம்ம டெட் ஃபண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி இருக்காதுங்க, லோ வாலட்டிலிட்டி. ஏன்னா பாண்ட்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு கேரண்டிடா நம்ம பணத்தை மாசம் மாசம் நம்ம எடுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அந்த பணம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 5 lakhsக்கு SWP மாசம் எவ்வளவு எடுத்துக்கலாம், நம்மளால எவ்வளவு வித்ட்ரா பண்ண முடியும்ன்றதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகேங்களா? அதாவது ஏன்னா நான் அதை வந்து இப்ப நான் வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு மினிமம் அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். ஆனா நம்ம அதை விட நமக்கு அதிகமா தேவைகள் கூட இருக்கலாம். நம்ம பணம் நம்ம எடுக்க போறோம், ஒரு சிஸ்டமேட்டிக்கா வித்ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? அதுல நம்ம எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ன்றதுதான் 2வது முக்கியமான இதுங்க. அது வந்து நம்ம வந்து எல்லா பணத்தை வந்து ஈக்விட்டில போடவே கூடாதுங்க. அவன் டிபெண்ட்ஸ் எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஈக்விட்டி போலாம், இல்லைன்னா சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மிக்ஸ் வந்து ஹைபிரிட்டுக்கும் நீங்க வந்து டெட்டுக்கும் மிக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு 6 மாசத்துக்கான அமௌண்ட்டை வந்து டெட்ல வச்சுட்டுங்க, 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து ஹைபிரிட்ல இருந்து STP கொடுக்கணும், சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் இல்ல ஸ்விட்ச். ஓகேங்களா? இப்படிதான் எடுக்கிறதுங்க. இது எவ்வளவு என்ன எடுக்க முடியும்ன்றது நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆனா உங்களுக்குன்னு எந்த ஒரு இமிடியேட்டா இவ்வளவுதான் அமௌண்ட் எனக்கு மாசம் மாசம் தேவைனாலும் அதுவும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். புரியுது இல்லைங்களா? நம்ம பணம் தானே எடுக்க போறோம். அதுல என்ன ஆகும்னா நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும், நமக்கு தேவையான பணம் எடுக்கிறோம்னா உங்களுக்கு எவ்வளவு காலம் அதனால உங்களால எடுக்க முடியும்ன்றது நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல முடியும். இப்ப நமக்கே செலவு இருக்குது, மாசம் 10,000 ரூபாய் எடுக்கணும்னாலும் பாசிபிலிட்டி, ஏன்னா நம்ம பணம் தானே எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த பேங்க் 8% அதுக்கு மேல வேண்டாம், அது 8 பேங்க் அது மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிறேன். 5 லட்சம்னா 8%னா 8 4,500 ரூபாய் வரைக்கும், அதுக்கு மேல வேண்டாம். ரைட் சார், ரைட் சார். நான் இது ஒர்க் அவுட் ரொம்ப பேராசையெல்லாம் கிடையாது எனக்கு, அவ்வளவுதான். அப்ப பாத்துக்கலாம் போகும்போது பாத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வித்அவுட் டிஃபர்மெண்ட்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, அதுதானே இமிடியேட்டா எதா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு சிலர். இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்தே SWP வேணும்னா. ஆமா, ஆனா நீங்க 1 year கழிச்சு தான் போட்டிருக்கீங்க இல்லையா? 1 year கழிச்சு இல்ல 3 கொடுத்திருக்கேன் இல்லைங்களா? ஒன்னு இமிடியேட், நோ டிஃபரல்னு போட்டிருப்போம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த நோ டிஃபரல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. SWP பீரியட் வந்து சும்மா நம்ம அந்த கால்குலேஷன்ல ஏன்னா எந்த வருஷம் நம்ம டிசைட் பண்ணல. எனி டைம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுதான் இல்லைங்களா, எந்த லாக்கினும் கிடையாது இல்ல. நம்ம எப்ப வேணுமோ நமக்கு வந்து ஃபுல் இது வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ரிடம்ஷன். சோ அதனால நம்ம 25 years நம்ம போடுறோம். நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்து என்னைக்கும் நமக்கு குறைய கூடாதுன்ற மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து என்ன அளவுக்கு நம்ம SWP எடுக்க முடியும்ன்றது நமக்கு கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாக்கு. அதுல வந்து ஒன்னு 7% போட்டிருப்பேன், ஒன்னு 10%. அதாவது என்னன்னா பேங்க் FD தானங்க நம்ம மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லைங்களா? அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இப்ப பேங்க் FDல போய் நம்ம SBIல போட்டோம்னா ஒரு 7% கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல நமக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2,800 rupees, 2,827 rupees அப்படி நமக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் நமக்கு வந்து பேங்க் FDல இருந்து வர மாதிரிங்க மந்த்லி பே அவுட். இதே வந்து நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல போடுறோம். சோ நம்ம வித்ட்ராவல் வந்து அதுல வந்து நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து ஒரு 10% நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளோட பிரின்சிபல் குறையாம நம்ம மந்த் அண்ட் மந்த் வித்ட்ராவல் பாக்குறோம்னா ஒரு 3,987, அதாவது 4,000 rupees நம்ம வித்ட்ராவல் பண்ற மாதிரிங்க. சரிங்க சார். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து கண்டினியூவா டோட்டலா நம்ம வந்து 25 yearsக்கு நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது என்னன்றது தான் அந்த டோட்டல் வித்ட்ராவல்ன்றது உங்களுக்கு காட்டியிருக்கும். ஓகேங்களா? 25 ரொம்ப ரொம்ப லாங். அதுல அந்த 25 years இக்னோர் பண்ணிடுங்க. 25 yearsன்றது ஜஸ்ட் ஒர்க் அவுட்டுக்காக அது 25 yearsனு போட்டது. அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க மந்த் அண்ட் மந்த் எவ்வளவு எடுக்க முடியும், அந்த செகண்ட் இது இருக்கு பாருங்க, மந்த்லி SWP அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? மந்த்லி SWPனா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்.
அப்போ நம்ம வந்து பேங்க் எஃப்டில வச்சோம்னா இவ்வளவு நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும் 2827. அதாவது ஒரு 3000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம 3000 வரைக்கும் பேங்க்ல வித்ட்ரா பண்ணலாம் இன்ட்ரெஸ்டா. இதே நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல போட்டோம்னா 4000 பண்ணலாம். அது ஒரு 1000 rupees நமக்கு பெனிஃபிட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணும்போது. சரிங்க, ஓகேங்களா. இத வந்து நம்மளால முடிஞ்சாதான் ஒரு ஆப்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு 1 year நம்ம வந்து டிஃபர் பண்றோம், அதை எடுக்காம பண்றோம்னா அது கொஞ்சம் growth ஆகும் இல்லீங்களா நம்மளோட பிரின்சிபல். ஆமா, அதுதான் அந்த 1 yearன்றது. அந்த 1 yearல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் SWP அமௌண்ட்ன்ற காலமுக்கு மட்டும் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. அப்ப அந்த SWP அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா அதே நம்ம வந்து பேங்க் எஃப்டில வச்சுக்கிட்டோம் 7% மந்த்லி வித்ட்ராவல் 7% கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3000 rupees எடுக்க முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4500 எடுக்கலாம். நம்மளோட எனி டைம் நம்ம பிரின்சிபல் குறையாம நம்மளால மந்த் ஆன் மந்த் 4500 rupees நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். இது இந்த 5 lakhs வந்து போட்டு 1 year வெயிட்டிங் பீரியட் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ இப்போ இந்த டிசம்பர் இல்லீங்களா, இது நீங்க வந்து ஒரே நிமிஷம் சாரி ஃபார் கிராஸ் 5 lakh போடுறோம். நீங்க கால்குலேஷன் படி ஒரு 7% போட்டு கொடுத்தீங்க. 5.35 அடுத்த வருஷம் குமுலேட்டிவா வருது. 5.35 வந்து 4.5 எடுத்துக்கலாங்கிறீங்களா? அதுல இல்ல, அது கீழே வர காலம்ல பாருங்க. அது மந்த் ஆன் மந்த் நீங்க வித்ட்ரா பண்ணலாம் 3000 rupees. 3000 rupeesங்களா? அது வந்து பேங்க் எஃப்டிங்க. பேங்க் எப்படி நீங்க சொல்லுங்க. பேங்க் உங்க பக்கத்துலயே இருக்குங்களா. அதான் சினாரியோ 1 சினாரியோ 2 போட்டேன்ல. ஒரு சினாரியோல உங்களுக்கு ரெண்டும் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமேன்ட்டு 7% கிடைச்சா உங்களால இவ்வளவு வித்ட்ரா பண்ண முடியும். சினாரியோ ஆமா அப்படி போட்டுங்க. சரி புரிஞ்சு சொல்லுங்க. அதனால தான் கம்பேரிசன் போட்டுருக்குதுங்க. சினாரியோ 1 படி 7% பேங்க் எஃப்டில 7% கொடுத்தாங்கன்னா நம்மளால மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்றது 3000 rupees. இதே வந்து நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா வந்து 4500 rupees மந்த் ஆன் மந்த். ஆஃப்டர் 1 year கழிச்சு இல்லீங்களா? ஆஃப்டர் 1 year கழிச்சு. இதே வந்து இன்னொரு PDF இருக்கு 3 yearsன்றது ஒரு அசம்ப்ஷனுக்கு. சரி, ஆமா. 3 yearsல நீங்க பாத்தீங்கன்னா அதே நீங்க வந்து பேங்க் எஃப்டில பாருங்க, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது. 3600 தான் வரும். சரிங்க சார். இது நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ல இருந்து பண்ணும்போது 5500 வரைக்கும் பண்ணலாம் மந்த் ஆன் மந்த். அது வந்து 5500 நான் சொன்னது வந்து நீங்க வந்து as long as you wish. சரி 3 வருஷம் ஹோல்டிங் பண்ணி அதுக்கப்புறமா SWP சொல்றீங்க இல்லையா? ஆமா, அது நம்ம டிஃபரல்ன்றது நம்மனால எவ்வளவு முடியுமோன்றதுங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க வந்து போட்டுட்டு ஒரு 6 month டிஃபர் பண்ணீங்கனாலும் அது ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஒரு டைம் கொடுக்குறீங்க இல்லீங்களா? ஒரு growthக்கான ஆப்ஷன் நம்ம டைம் நம்மளோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தாங்க. இப்ப உடனே நமக்கு இமிடியேட்டா தேவை இருக்குன்னு நமக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அப்ப நம்ம இமிடியேட் டிஃபரல் அதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னேன். அப்ப ஒரு 4000 வரைக்கும் நம்ம மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்ண முடியுங்க. இமிடியேட் டிஃபரல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரிஞ்சது. 3987 சொன்னதுதான் வந்து உங்களுக்கு வந்து இமிடியேட்டா நீங்க வந்து இப்ப போட்டுட்டு நீ எனக்கு வெயிட் பண்றதுக்குலாம் டைம் கிடையாது. இந்த அமௌண்ட் போட்டாச்சு, என் பிரின்சிபல் வந்து குறையக்கூடாது. ஒரு சேஃப் ஃபண்ட் மாதிரி நான் கம்ப்ளீட்டா ஈக்விட்டிலயும் போக முடியாது. சரிங்க சார். ஓரளவுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ல இருந்து எனக்கு வித்ட்ரா பண்ணணும், எனக்கு பிரின்சிபல் குறையாம வித்ட்ரா பண்ணணும். எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு எலிஜிபிலிட்டின்னு கேட்டீங்கன்னா 3987 ஒரு 4000 rupees வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். சரி.